நேர்களே, இப்போது நான் மாற்று குரலுக்காக பேச போகிறேன். சர்வதேச காணொளி மாற்றுக்குரலில் என்ன பேச போகிறோம்னா, ஹெர்முஸ் வளைகுடாவை முக்கியமாக தனது கைவசம் கொண்டு வந்து விட்டார்கள். ஈரான் கைவசம் இருக்கிறது. ஆனால் அமெரிக்கா விட்டு கொடுப்பதாக தெரியவில்லை. அமெரிக்கா ஹெர்முஸை போகக்கூடிய கப்பல்களெல்லாம் நான் தான் காப்பாற்றுவேன்னு சொன்னான். ஆனால் இன்றைக்கு எந்த கப்பலையும் காப்பாற்றவில்லை. இதற்கிடையில் அப்பாஸ் அராக்கச்சி சொல்கிறாரு, ஹெர்முஸ் ஒன்றும் பூட்டப்படலை, திறந்து தான் இருக்குது, முடிஞ்சா போய் பார் அப்படின்ட்டு அவங்க மிக கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருப்பது தற்போது பேச்சு பொருளாக மாறியிருக்கிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நேற்று நள்ளிரவு 1000 நிலைகளில் தாக்கியதாக சொல்லப்பட்டது. இஸ்ரேல் நேற்று நள்ளிரவு, திங்கட்கிழமை விடியற் காலை அல்லது ஞாயிற்றுக்கிழமை பின்புறம், இன்று காலை மேனுவரபிள் டான்சிங் சொல்றது என்ன, பாலிஸ்டிக் சிஜில் மிசைலை அவர்கள் வீசிவிட்டார்கள். இப்போ உண்மையான நிலவரம் 17 நாள் ஆகி 57வது வேவ்ஸ் இன்றைக்கு இப்போ உட்கார்ந்துருக்கிற இந்த நேரத்தில் தாக்கப்பட்ட பிறகும் ஈரானை இவர்கள் ஏன் வெற்றி கொள்ள முடியவில்லை? இதில் வெற்றி பெற்றது யார், தோல்வி அடைந்தது யார்? இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணும், வெற்றி யாருக்கு, தோல்வி யாருக்கு? உலகத்தில் பெரிய சக்தி 1000 பில்லியன், கிட்டத்தட்ட 450 ஏர்கிராஃப்ட்ஸ், ராட்சச 1.25 லட்சம் கோடி கொண்ட 15க்கு மேற்பட்ட கப்பல்கள், இராணுவ தளங்கள், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், எலக்ட்ரிக் வார்ஃபேர், ரெடார் சிஸ்டம், படைகள் எல்லாரும் வைத்திருக்கிற அமெரிக்கா ஏன் தண்ணி வாங்குகிறது? தண்ணி தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இப்படி ஒரு கணக்கு போடலை. 2 நாள் 3 நாளே கதை முடிச்சிருவோம், தலைமை அழிந்தவுடன் வெற்றி பெற்று ஓடிவிடலாம் என்று அவர்கள் தவறான கணக்கை, ஒரு தப்பு கணக்கை போட்டதின் விளைவு இன்றைக்கு அவர்கள் தோல்வியை நோக்கி அல்லது இன்னும் பல காலம் போரிட வேண்டிய சந்தர்ப்பத்தில் இருக்கிறார்கள். இப்போ இவங்க பல நிலைகளில் குண்டு போட்டாலும் அது உண்மையிலேயே ஈரானுடைய ஆயுதங்களை மௌனியாக்கி இருக்கிறதா என்ற கேள்வி நமக்கு எழும். 1000 நிலைகளில் போட்டால் 5000 நிலைகளில் போட்டாலும் அது உண்மையிலேயே ஈரானுக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? இப்படி ஒரு கேள்வி வரும்ல. அப்படி நமக்கு கிடைக்க தகவல் என்னவென்றால், ஈரானில் பெயிண்ட் பண்ணப்பட்ட 3D சிஸ்டத்தில் இருக்கப்பட்ட வரையப்பட்ட சீன துறைகளின் மூலமான ஒரு போலியான பிம்பத்தின் மீதே அவர்கள் குண்டை போட்டிருக்கிறார்கள். போலி பிம்பத்தின் மீது குண்டை போட்டதனால் அவர்களுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் உண்மையில் ஈரான் தனது இராணுவ களஞ்சியங்களை, ஆர்சனல், வெடிகுண்டுகளை, பாலிஸ்டிக்ஸ், ஹைப்பர்சோனிக் மற்றும் குரூஸ் மிசைல்களை, ஆர்பிஜிகளை, ராக்கெட் தளங்களை எல்லாமே இயற்கையாக அவர்களுக்கு அமைந்துவிட்ட மலைகளுக்கு கீழே குடைந்து வைத்திருப்பதாகத்தான் செய்திகள் வருகிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அந்த மலைகள் கிரானைட் மலைகள். அந்த மலைகளுக்குள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் அமெரிக்காவினுடைய உச்சபட்ச குண்டு போடுகிற GBU-57 B2 பாம்பர்ஸ் அதுகளே வேலை செய்யாது என்று சொல்லப்படுகிற. இதுதான் ஈரானுக்கு தைரியம். உதாரணத்திற்கு, கடந்த முறை 12 நாள் போரிலும் நட்டான்ஸ், இஸ்பஹான் மற்றும் ஃபர்தோஸ் போன்ற நிலைகளில் இதே B2 பாம்பர்ஸை வச்சு GBU-57 பங்கர் பஸ்டர் போட்டாலும் அங்கே கூட ஒன்றும் இல்லை. இப்பவும் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் எதுவும் வெடிக்கலை. அவங்க சொல்லிட்டாங்க, ஒன்றால் முடிஞ்ச எடுத்துகிட்டு போன்னு. இரண்டாவது என்னவென்றால், அவர்கள் 500 மீட்டருக்கு கீழ், அது பயங்கரமான மலைகள், அந்த மலைகள்னா அவ்வளோ உருக்கமான மலைகள், அந்த மலைகளில் 500 மீட்டர்களுக்கு கீழ் அடி ஆழத்தில் அதற்கு கீழ் பெரும் இராணுவ நகரத்தை
அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். இட் இஸ் சோ கால்ட் த மிசைல் சிட்டி. அந்த மிசைல் சிட்டிக்கு கீழே மேலிருந்து போடப்பட்ட எந்த விதமான அதிர்வுகளும் இல்லாமல் ஒரு மிதவை நிலையத்தை போன்று அவர்கள் பெரிய டெக்னாலஜியில் அமைத்திருக்கிற காரணத்தினால பெர்ஷியர்களின் இந்த வலிமையை அவர்களால் தாக்க முடியாது. 500 என்றால் இது வெறும் 60 மீட்டருக்கு மட்டும்தான் பங்கர் பஸ்டருக்குள் வேலை செய்யுமே தவிர ஒரு பில்டிங்கை வேணால் உடைக்கலாம். ஆனால் இவ்வளவு பெரிய மலைகளில் அவர்களால் இயங்க முடியாது என்று சொல்லப்படுகிறது வந்த செய்தி. இரண்டாவது, கிரானைட் மலைகளை துரைக்க முடியாது. இது சாதாரணமான கற்கள் அல்ல. கிரானைட் மலைகளையும் கூட அவர்களால் துளைப்பது எளிதான காரியம் அல்ல என்றும் சொல்லப்படுகிறது. அப்போ 5 வருஷம் போரிட தயார் அப்படின்னு சொன்னால் உண்மையிலேயே இவர்கள் சொல்கிறார்கள் களஞ்சியங்களை ஏவுகணைகளை அழித்து விட்டோம், அதை அழித்து விட்டோம் என்று. அப்படி அழித்திருந்தால் இதுவரைக்கும் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கவே முடியாது. ஆனால் அவர்கள் தாக்குதலை நடத்தி வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிற காரணம் இவர்களால் உண்மையான இலக்கை அடையாளம் காண்டு தாக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது ரொம்ப முக்கியமான விவகாரம். இப்போது அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பின்னடைவை நான் மளமளவென்று சொல்கிறேன். அமெரிக்காவுடைய மிகப்பெரிய பின்னடைவு பாயிண்ட் நம்பர் 1, ஆயுத பற்றாக்குறை. இந்த ஆயுத பற்றாக்குறையை அமெரிக்கா என்ற நாடு யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும்? அவர்கள் மத்திய கிழக்கில் இருக்க அவ்வளவு நாடுகளுக்கும் கொடுக்கணும். சவுதிக்கு கொடுக்கணும், யுனைடெட் அரபு எமிரேட்ஸு கொடுக்கணும், கத்தருக்கு கொடுக்கணும், பஹ்ரைன், ஓமன், குவைத், இத்தனை நாடுகளும் தங்களை பாதுகாத்து கொள்ள அமெரிக்காவோடு செய்த ஒப்பந்தத்திற்கு அவர்கள் எஜமான் தனது பணியாளர்களை பாதுகாக்கணும். அல்லது தன் கம்பெனிக்கு எந்த கம்பெனிக்கு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கியோ அந்த முதலாளிக்கு அமெரிக்கா வேலை செய்யணும். ஆனால் அமெரிக்கா கொடுக்கவில்லை. அது முணுமுணுப்பாக மட்டுமல்ல, யூதனுக்கு மட்டும்தான் காப்பாற்றுகிறாயா, எங்களை எல்லாம் காப்பாற்ற போவதில்லையா என அரபுகள் கேட்கிற கேள்வியை தாண்டி இப்போது யூதர்களுக்கும் இஸ்ரேலிலும் ஆயுத பற்றாக்குறை வந்துவிட்டது. அதையும் கொடுப்பதற்கு அவர்களால் இயலவில்லை. அதன் விளைவு அந்த நாடு தொடர்ந்து மிசைல் தாக்குதலின் மூலம் துவம்சமாகி ஏராளமான மக்கள் நாட்டை விட்டு வெளியேறுகிறார்கள். வெளியேறுவதற்கு பென்கூரியன் விமான நிலையத்துக்கு போகிறார்கள். அங்கே அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. டிக்கெட்டுகள் இல்லை. பெரும் கலவரம் கொண்டிருக்கிறது. இரண்டாவது, பெஞ்சமின் நெத்தன்யாகுடைய உடல்நிலை குறித்தும் அவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை தாண்டி அந்த நாட்டுடைய அரசுக்கும் அந்த நாட்டுடைய இராணுவ தலைமைக்கும் அரச தலைமைக்கும் மற்றும் உளவு அமைப்புகளுக்கும் இடையே மாறுபட்ட கருத்துகள் வெடித்திருக்கிறது. அப்படி செய்தி வந்திருக்கு. மொசாத், இராணுவ தலைவர், டிஃபென்ஸ் இஸ்ரேல் கர்ட்ஸ், இஸ்ரேல் சமீர், அதே மாதிரி டேவிட் புர்னே, இவர்கள்லாம் ஒரு மாறுபட்ட கருத்தில் அரச நிலைகள், இராணுவ நிலைகள் எல்லாம் மாறுபட்டு ஒரு பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது நாட்டில். ஆனால் ஈரானை பொறுத்தவரை இலக்கை அடைவதற்கு கையில் வலிமையான பல நாட்களுக்கு மாதங்களுக்கு போரிடக்கூடிய அளவில் அவர்களிடத்தில் ஏவுகணை தொழில்நுட்பங்கள் வலிமையாக இருப்பதால் அவர்கள் நிறைம்பாக நிற்கிறார்கள். அவ்வளவு நாட்கள் அமெரிக்காவால் போரிட முடியாது. அமெரிக்காவுடைய செலவுகளும் போயிடும். அமெரிக்காவுடைய மற்ற விஷயங்களும் பாதிக்கப்படும். அதனால் அமெரிக்காவை தாண்டி யூதர்களும் பாதிக்கப்பட்டு போவார்கள். அமெரிக்காவுடைய வருமானம் டாலரில் வரக்கூடிய வருமானம். சவுதி அரேபியா, கத்தர் எல்லா நாடுகளையும் அடிக்கிறார்கள். இப்பொழுது இதுதான் தற்போது நிலை. ஹெர்மூஸை கைப்பற்றுவேன் அப்படின்னா ஹெர்மூஸ் திறந்து விட்டுருக்கு, எல்லா கப்பல்களுக்கும் பாதுகாப்பு கொடுப்போம்னு அமெரிக்கா சொல்லிச்சு. ஆனால் இதுவரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கல. அடுத்து 5000 பேர் கொண்ட டெல்டா ஃபோர்ஸ் இறக்குவேன்னு இப்போ சொல்லியிருக்கிறாங்க ரீசெண்டாக. ஆனால் அது வெறும் வாய் வார்த்தைகள் தானே தவிர அதில் உண்மை இல்லையோ? ஏன்னா அமெரிக்கா பேசுகிறதான் பேசுகிறாங்களே தவிர ஒன்றும் செய்யலை. அப்புறம் மிக முக்கியமாக கர்ட்ஸ் தீவுகளில் குண்டு போடப்படும். ஆனால் ஈரான் சொல்லுகிறது அப்படி குண்டு போட்டால் நீ காலி.
சுற்றி இருக்கிற எல்லா துறைமுகங்களையும் காலி செஞ்சு விடுவேன் என்று ஈரான் சொல்கிறது. ஆக ஈரானில் ஒரு நிலை குலைந்து தாக்குதல்கள், மக்கள் படுகொலைகள், அழிவுகள் ஈரானில் இருந்தாலும் அவர்களுக்கு உறுதுணையாக இன்றைக்கு சீனாவும் ரஷ்யாவும் நிற்பது அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவு. என்ன காரணத்துக்கோ ரஷ்யாவுக்கான தடையை நீக்கினாங்க. ரஷ்யா $60 வித்த எண்ணெயை $100, 6.4 மில்லியன் பேரல்களை விற்க வேண்டிய ரஷ்யா இன்னைக்கு 100 மில்லியனை விற்கிறாங்க. அந்த அளவுக்கு ரஷ்யாவினுடைய காட்டில் கொடிகட்டி பறக்கிறது. இந்தியா போன்ற நாடுகளுக்கு ரேட்டை ரஷ்யா உயர்த்திட்டதாகவும் தகவல் வருது. இதுக்கு இடையில ஒரே ஒரு செய்தி, அதோடு முடிக்கிறேன். சீனா இவர்களுக்கு செய்மதியின் மூலம் ரஷ்ய ஆயுதங்களை கொடுத்த உதவி, வடகொரியாவின் உதவிகளை பெற்றுக்கொண்டு தான் இந்த அளவிற்கு வலிமையாக போரிட முடியுது. அதற்கு கைமாறாக ஈரான் ஒன்றை சொல்கிறது. நான் ஒன்றை சொல்கிறேன், நீங்கள் அமெரிக்க டாலரில், ஈரானுடைய கண்டிஷனில் ஒன்று, அமெரிக்க டாலரில் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது, சீனா யுவானில் தான் பண்ணணும். அப்புறம் அமெரிக்கா இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இங்கே இருக்கக்கூடாது, எல்லாம் ஓடு அப்படின்னு வலிமையாக அடிக்கிறான். அதுக்கு காரணம் ஈரான் மட்டுமல்ல, இந்த சித்தாந்தத்தை உருவாக்கிய வடகொரியா, ரஷ்யா, சீனா, ஈரான். ஈரானின் மூலம் செயல்படுத்தப்பட்டாலும் பின்னணியில் இவர்கள் 3 பேரும் நீங்கள் உறுதியாக இருங்கள், நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று பலம் இல்லாமல் தனித்து நிற்பதற்கு வாய்ப்பே இல்லை. இதுதான் இன்னைக்குள்ள செய்தி. அப்போ அமெரிக்கா சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆயுத பலத்திலும் நாட்டிலும் பிரச்சனைகள் கிளம்பியிருக்கிறது, இஸ்ரேலும் பிரச்சனை கிளம்பியிருக்கிறது. அதே போன்று ஹெர்மூஸையும் கைப்பற்ற முடியவில்லை. ஆனால் மீதி இருக்கக்கூடிய கேர்ட்ஸில் கொண்டு போட்டால் எல்லா துறைமுகமும் காலி என்று அச்சுறுத்தப்பட்டிருக்கிற நிலையில் அமெரிக்காவுடைய ட்ரிப்போலிங்கிற கப்பல் வருகிறது. அது ஹெர்மூஸிலிருந்து வேட்டையாட போவதாக சிலர் மக்களை உசுப்பெடுத்துவதற்கு செய்தி போடுகிறார்கள். அது உண்மை இல்லை. என்ன நடக்கிறதுங்கிறத நம்ம அடுத்தடுத்த காணொலியில் பார்ப்போம். நன்றி.